உலகில் ஜனநாயக நாடு எது என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு அமெரிக்கா, இந்தியா என்பார்கள். இதில் அமெரிக்கா 200 ஆண்டுகள் பழமையானது. ஆனால் இந்தியா 75 ஆண்டுகள் ஆகிறது. அப்படி இருந்தாலும் அமெரிக்கா செய்யாததை நம் நாடு செய்திருக்கிறது. இந்தியாவில் பெண் ஒருவர் பிரதமராயிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவில் பெண் அதிபர் இதுவரை வந்தது இல்லை. இப்போது அதை சாதிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார், அதிபர் அரியணையை அலங்கரிக்கப் போவது யார் என்பதை குறித்து பிரபல தேர்தல் நாஸ்ட்ராடாம்ஸ் கணித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது. கருத்து கணிப்புகளும் மாறி மாறி இருவருக்கும் சாதகமாக வந்த வண்ணம் இருக்கின்றன. இதனால் தேர்தலில் வெற்றி பெற போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் அடுத்த அதிபர் யார் என தெரிவித்துள்ள அமெரிக்காவின் பிரபல வரலாற்று ஆசிரியர் ஆலன் லிஸ்ட்மேன், தேர்தல் நாஸ்ட்ராடாம்ஸ் என அழைக்கப்படும் அமெரிக்க வரலாற்று ஆசிரியர் கடந்த 10 அமெரிக்க அதிபர் தேர்தல்களில் 9 பேரை துல்லியமாக கணித்துள்ளார் ஆலன் லிஸ்ட்மேன். இதனால் இவரது கணிப்பு மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் நடைபெற உள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெறுவார் என்றும் அவர்தான் அமெரிக்காவின் அடுத்த அதிபராக வருவார் என்றும் கணித்துள்ள ஆலன் லிஸ்ட்மேன். ஆலன் லிஸ்ட்மேனின் கணிப்பு வழக்கமான கருத்து கணிப்புகள் மற்றும் கணக்கெடுப்புகளை காட்டிலும் 1981 அவர் உருவாக்கிய 13 கீஸ் தொகுப்பை அடிப்படையாக கொண்டது. இந்த 13 கீகளில் பதவி, இடைக்கால ஆதாயங்கள், 3ஆம் தரப்பு வேட்பாளர்கள் மற்றும் பல அரசியல் மற்றும் பொருளாதார அளவீடுகள் போன்ற காரணிகளை கொண்டுள்ளன. ஆலன் லிஸ்ட்மேன் தனது புவியியல் இயற்பியல் நண்பரான விளாடிமிர் கெய்லிஸ்போக்கருடன் இணைந்து இந்த முறையை உருவாக்கினார். பதவி காலம், இடைக்கால ஆதாயங்கள், 3ஆம் தரப்பு வேட்பாளர்கள், குறுகிய கால பொருளாதாரம், நீண்ட கால பொருளாதாரம், சமூக அமைதியின்மை, வெள்ளை மாளிகை ஊழல், பதவியில் உள்ள மற்றும் சவாலான கவர்ச்சி போன்றவை கொண்டது. இதன் அடிப்படையில் 2024 அதிபர் ரேஸில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான கமலா ஹாரிஸ் தனக்கு ஆதரவாக இந்த 8 கீகளை வைத்திருப்பதாக லிஸ்ட்மேன் தெரிவித்துள்ளார். இது அவரது வெற்றியை உறுதிப்படுத்த போதுமானது என்று வரலாற்று ஆசிரியரான ஆலன் லிஸ்ட்மேன் கூறியுள்ளார். கமலா ஹாரிஸ் 13 கீழ்களில் 8இல் நல்லவர் என வெள்ளை மாளிகையின் கீகள் அவரிடம் இருக்கின்றன என்று லிஸ்ட்மேன் குறிப்பிட்டுள்ளார். 2014 டொனால்ட் ட்ரம்பின் எதிர்பாராத வெற்றியை துல்லியமான கணிப்புக்காக பெரும் புகழ்பெற்ற ஆலன் லிஸ்ட்மேன். அதனால் இவரது கணிப்பு பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் அதிபரான பெண்களுக்கு மட்டுமல்ல, நம் நாட்டுக்கும் பெருமைதான். காரணம், இவர் இந்திய வம்சாவளி. அதோடு கமலா ஹாரிஸ் அம்மா தமிழகத்தை சேர்ந்து. அப்படி என்றால் இது ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமைதானே. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.